உள்ள தக் லைஃப் திரைப்படம் எந்தவித இடையூறுமின்றி கர்நாடகத்தில் வெளியாக வேண்டும். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம். அமல், சிலம்பரசன், த்ரிஷா உள்ளிட்டோர் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சமீபத்தில் பேசியிருந்த கமல்ஹாசன், தமிழ் மொழியிலிருந்து இருந்துதான் கன்னடம் உருவானது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த கருத்திற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோர் மற்றும் பல்வேறு கன்னட அமைப்பினர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். அது மட்டுமில்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருந்த கர்நாடகா பிலிம் சேம்பர்ஸ் காமர்ஸ் நிறுவனம் பொறுத்த வரைக்கும், அதாவது கமல் தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் இந்த படத்தை தாங்கள் வெளியிட மாட்டோம் என்றும் அந்த படத்தை புறக்கணிப்பதாகவும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இதனை அடுத்து தக் லைஃப் திரைப்படம் எந்தவித இடையூறுமின்றி கர்நாடகாவில் வெளியாவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கோரி ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது கமல் பேசிய பேச்சு என்பது தவறான அர்த்தத்துடன் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அந்த நிகழ்ச்சியில் கர்நாடகாவை சேர்ந்த நடிகர் சிவகுமார் கலந்து கொண்டிருந்ததால் அவர் மீது தமக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்தும் வகையில் கமலஹாசன் பேசியதாகவும், ஆனால் அது தற்பொழுது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தக் லைஃப் திரைப்படத்திற்காக ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் 300 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த படம் வெளியாவதற்கு கர்நாடகா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் இருந்து ரசிகர்கள் தற்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நேரத்தில் கர்நாடகாவில் அந்த படம் வெளியாகவில்லை என்றால் அவர்கள் ஒரு ஏமாற்றமான ஒரு நிலை ஏற்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகாவில் எந்த இடையூறுமின்றி வெளியாவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதாவது தக் லைஃப் திரைப்படம் வெளியாகக்கூடிய அனைத்து திரையரங்குகளுக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், எனவேதான் இந்த ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.